எல்லோருக்கும் வணக்கம். புதுக்கோட்டையில் அதிகரித்து வரும் மணமகிழ் மன்றம் என்ற FL2 மதுபான கடைகள். இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து எல்லா இடத்துலையுமே வீதிக்கு வீதி வந்து பாண்டிச்சேரி மாதிரி போல் புதுக்கோட்டை ஆக போகுது. அந்த ஒரு உணர்த்துற விதமாக தான் நாங்கள் வந்து இப்போ புதுவையாக மாறப்போகும் புதுகை அப்படின்னு சொல்லி ஒரு கலெக்டர் அலுவலகத்தில் வந்து ஒரு பதவியை ஏந்தி மனு கொடுக்க வந்திருக்கோம். இந்த மனுவோட விவரங்கள் என்னன்னா, புதுக்கோட்டையை சுற்றி வந்தீங்கன்னா ஒரு 42 புதுக்கோட்டை சிட்டிக்குள்ள 42 வார்டுகள் இருக்கு. 42 வார்டுகள் இருந்தாலுமே புதுக்கோட்டையை பொறுத்தவரை சிட்டிக்குள்ள உள்ள நன்னாங்க 16 வீதி மட்டும்தான். அந்த 16 வீதியில 18 மதுபான கடைகள் இருக்கு. 7 டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட எல்ஐடி ஒன்று இருக்கு. அது இல்லாம FL3 அதாவது உயர்தர சரக்கு விற்கிறது, அதாவது இது 3 ஸ்டார் ஹோட்டல்பாங்க அது பேர். அது ஒரு 5 இருக்கு. அதுவும் இல்லாம FL2 ஏற்கனவே 3 இருக்கு. FL3 தமிழ்நாடு ஹோட்டல்னு சொல்லி FL3 ட்ரிபிள் ஏன்னு சொல்லி அது ஒன்று இருக்கு. இப்போ புதுசா இப்போ வந்து அசோக்னர் கல்லறைமேடு எதிர்த்தாப்புல ஒரு FL2 மணமகிழ் மன்றம் ஒன்று திறந்திருக்காங்க. இந்த மணமகிழ் மன்றம் அப்படின்னா அந்த ஏரியா வந்து கணேஷ் நகர் எல்லைக்கு உட்பட்ட, கணேஷ் நகர் காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட அது ஒரு பிரச்சனைக்குள்ள ஏரியா. அது ஒரு சரகத்துக்குள்ள உள்ள ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து சட்ட ஒழுங்கு கெடுன்னு தெரிஞ்சு இந்த இந்த மாவட்ட நிர்வாகம் எப்படி இங்கே அனுமதி கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியல. அந்த வீதி மக்கள் மீது வரக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ந்து போராடிட்டே வராங்க. நாங்களும் போராடி கொண்டு தான் வரோம். இப்போ அதனால என்ன பண்ணுறோம், புதுக்கோட்டையில் வந்து நாங்கள் ஒரு வழக்கு 2025 நாங்கள் ஒரு வழக்கு ஒன்று திறந்துருக்கோம். இந்த புதுக்கோட்டை சிட்டிக்குள்ள மணமகிழ் மன்றங்கிற எந்த கடையுமே வரக்கூடாது. அந்த கேஸ் நிலுவையில் இருக்கும்போதே இந்த மதுபான கடைக்கு வந்து 2010 அனுமதி கொடுத்துருக்காங்க. இது சட்டத்துக்கு விரோதமான செயல். இந்த செயல் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அனுமதிக்க கூடாது. அதனால இந்த டாஸ்மார்க்கை வந்து இழுத்து மூடணும், மணமகிழ் மன்றத்தை இழுத்து மூடணும். இன்னொன்று, இந்த மணமகிழ் மன்றத்துக்கு வர டாஸ்மார்க் நிறுவனம் வந்து மது அடிப்பதை முற்றிலும் தவிர்க்கணும்னு சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம். என் பேர் நியாசமு, தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில இளைஞரணி செயலாளர்.